Hi students, இன்னைக்கு நான் எடுக்க போற டாபிக் என்ன அப்படின்னா proven tips to crack NEET. என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா don't read all the books. NEET எக்ஸாம் போட்டாவே அந்த புக்ஸ் எடுத்து எல்லா புக்ஸையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா you will be get confused. ஏன்னா 12th முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் 2 months தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பட் அந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா ஸோ டோன்ட் ஃபாலோ அதர் புக்ஸை பார்க்காதீங்க. NCERT பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்க படிச்ச 11th and 12th புக்ஸை ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே போதும். இது வந்து உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சம் டஃபாக இருக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து அந்த டாபிக்ஸ் வந்து ஸ்கிப் பண்றீங்களா, டோன்ட் ஸ்கிப், அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் MCQ கொஸ்டின்ஸ்னால நீங்க வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி டோன்ட் ஸ்கிப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாலிகுலர் பயாலஜிலாம் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், ஹியூமன் பிசியாலஜி அண்ட் ஆல்சோ அனிமல் பிசியாலஜி. அதையுமே நீங்க வந்து ஒன்ஸ் வித் டயக்ராம்ஸோட கோ த்ரூ பண்ணுங்க அண்ட் ப்ராக்டிஸ் த கொஸ்டின்ஸ் வாட் யூ ஆர் கிவன் இன் த வின்னர்ஸ் பேட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். அதையுமே நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு 7 to 8 மணி நேரம் வந்து உங்களுக்கு தூக்கம் தேவைப்படும். அதே மாதிரி மீல்ஸ் அந்த எதையுமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஹாவ் சம் அந்த கரெக்ட் டைம்க்கு சாப்பாடும் எடுத்துக்கிறீங்க. ஸோ 30 minutes per day வாக், லிட்டில் வாக் போங்க. இவ்வளோதான், இவ்வளோ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து நீட் எக்ஸாம்ல சக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபாலோ ஆர் வின்னர்ஸ் பேட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாபிக்ஸ் வந்து நாங்கள் ஃபர்தர் கிளாஸஸ்ல நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.